வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை குட் மார்னிங். இந்தாங்க நல்ல காபி எடுத்துக்கங்க. அல்லவா காஃபியை நீ எடுத்துட்டு வர? எடுங்க 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 எடுங்க. மாமா இந்த காபி உங்களுக்கு. இந்த காபி நான் எடுத்துக்கிறேன். என்னடா வல்லவா மாமா காலையிலே நீ காபி போட்டு கொண்டு மாமா இந்த வீட்ல தான் சமையல் ரெண்டா பிரிஞ்சிருச்சே. நம்ம வயித்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதான் காலையிலேயே கிச்சனுக்கு போய் பால் எடுத்து சூப்பரான காபி போட்டு கொண்டு வந்தேன். நீயே போட்டியா வல்லவா? ஆமா அத்தை குடிங்க குடிங்க. வல்லவா காஃபி நீயே போட்டிருக்க. ஆனா உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ அத்தை கிட்ட கேளு. அத்தை உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன். இந்த வீட்ல நீங்க யாரையும் பட்னியா போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா அத்தை? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். மாமா காஃபி எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்க நம்ம பேச்ச கேக்குறது இல்ல. ஆனா நீ கூடவே இருந்து எங்களுக்காக யோசிக்கிற பாத்தியா? இதுதான்டா என் வளர்ப்பு. மாமா அப்புறம் என் வளர்ப்புக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல, அத்தையும் ஒரு காரணம். சரி சரி இத பத்தி அப்புறமா பேசுவோம். குடிங்க குடிங்க குடிங்க. எங்க கிட்ட கேட்டிருந்தா நாங்க காஃபி போட்டு கொடுத்துருப்போம்ல அத்தை. இங்க பாரு, அத்தை கேட்டுதான் இந்த வீட்ல வேலை நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? இங்க பாரு, இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி ஏத்தி விடுற? புனிதாமா, புனிதாமா, புனிதாமா. யாருங்க அது? யார் மாமா? அம்மாடி யாருன்னு போய் பாருமா. யாரு பாரு. யார் நீங்க? இது புனிதாமா வீடு தானே? ஆமா, அவங்க என்னுடைய அண்ணி தான். நீங்க யாரு? புனிதாமா தான் இந்த அட்ரஸ் கொடுத்து என்ன இங்க வர சொன்னாங்க. அமுதா, ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கா. என்ன விஷயமா இருக்கும்? எனக்கும் தெரியலையா அண்ணி. உள்ள போனா என்னன்னு தெரிஞ்சிரும்ல. உள்ள வாங்க. சரிங்கம்மா. மாமா யாரு மாமா? துர்காக்கா வாங்கக்கா. உங்களை காணோம், நான் இப்பதான் போன் பண்ணேன். போன் பேக்ல வச்சிருந்தமா, அதான் சத்தம் கேட்கல. சரி ஓகேக்கா, பரவாயில்ல. புனிதா யாருமா இவங்க? அம்மா இவங்க பேரு துர்கா. வணக்கம். நம்ம குலதெய்வ கோயில் பூசாரி ஐயா இருக்காங்க, அவரோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு. அப்படியா? நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிருந்தேன். அவர்தான் துர்காக்காவை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. சரிம்மா. சமையலுக்கா? இப்பதான் தனித்தனியா சமைச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எப்படி ஒரு முடிவா? கபிலன், அதெல்லாம் ஏதோ கோவத்துல அப்படி சொன்னேன். புனிதா எப்பவுமே குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவ. அவளுக்கு நல்லாவே தெரியும் குடும்பத்துல சமையல தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சா அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும்னு. அதான் அவ இவ்ளோ நல்ல விஷயம்லாம் முடிவெடுத்திருக்கா. இது நாள் வரைக்கும் வீட்டு வேலைக்கு நம்ம ஆள் வச்சதே இல்லையாக்கா, இப்ப என்ன திடீர்னு? தெய்வனக்கா கை குழந்தையோட இருக்கும்போது எதுக்கு கஷ்டப்படணும்னா அண்ணி இந்த முடிவெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா அண்ணி? ஆமா, இனி சமையலுக்காக யாருமே யோசிக்க வேணாம். துர்காக்காவே இங்க எல்லா வேலையும் பாத்துப்பாங்க. சரியா? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எப்படி வகை வகையா சமைச்சு கொடுக்கறேன்னு பாருங்க. திருநெல்வேலி சொதி, தூத்துக்குடி மீன் குழம்பு, கும்பகோணம் கடப்பா, மதுரை பொரிச்ச பன் பரோட்டா, ராமநாதபுரம் பலாக்கா சுக்கா, காரக்குடி மிளகு கோழி வறுவல், அப்புறம் சேலத்து. போது 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 போது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மாவட்டத்தை மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே பசி வயித்த கிளறுதுக்கா. புனிதா இங்க பாரு, நீ ரொம்ப ரொம்ப சரியான ஆளதான் புடிச்சிட்டு வந்திருக்க.
நம்ம வீட்டுக்கு இவங்க சரியா இருப்பாங்கன்னு தான் நான் வர சொன்னேன். அம்மா உங்களுக்கு இவங்க ஓகே தானேம்மா? என்ன புனிதா அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீ ஒரு விஷயத்துல முடிவெடுத்தா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்.